கணக்கு தகவல்களை பெற்று மோசடி செய்வது, ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்ய வைத்து அதிக லாபம் தருவதாக கூறி மோசடி செய்வது, ஃபெட்எக்ஸ் கூரியர் மோசடி, டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமாக பணம் பறித்தல் என்று புதுசாக பண மோசடிகள் நடந்து வருகின்றன. குறிப்பாக வடமாநிலங்கள் மற்றும் கம்போடியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் இந்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் நூதன முறையில் பொதுமக்களிடமிருந்து பணத்தை பறித்து வருகின்றனர். சைபர் மோசடிகளை செய்யும் இதுபோன்ற கும்பல் சாதாரண மக்களை குறிவைப்பது மட்டுமின்றி பெரிய நிறுவனங்களையும் தற்போது குறிவைக்க ஆரம்பித்துள்ளனர். அந்த வகையில் பிரபல இன்சூரன்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவர்களின் வாடிக்கையாளர்களின் தகவல்களை திருடியுள்ளதாக கூறி சைபர் கிரைம் மோசடி கும்பல் மிரட்டி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரிக்கு மெயில் ஒன்று வந்துள்ளது. அதில் சில வாடிக்கையாளர்களின் தகவல்கள் மற்றும் அவர்கள் இன்சூரன்ஸ் பணத்தை கேட்டு விண்ணப்பித்த விவரங்கள் உள்ளிட்டவை திருடப்பட்டுள்ளதாகவும், உடனடியாக தாங்கள் கேட்கும் பணத்தை கொடுக்காவிட்டால் இணையத்தில் வாடிக்கையாளர்களின் தகவல்கள் வெளியிடப்படும் எனவும் அந்த மெயிலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருக்கும் இந்த மிரட்டல் மெயில்கள் அனுப்பப்பட்டதோடு மட்டுமல்லாமல் டெலிகிராம் மூலமாக சில டேட்டாக்களையும் சைபர் கிரைம் கும்பல்கள் இன்சூரன்ஸ் நிறுவன நிர்வாகிகளுக்கும் அனுப்பியுள்ளது. இதனையடுத்து அந்த பிரபல இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தலைமை விஜிலன்ஸ் அதிகாரி தமிழக சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்துள்ளார். அதனை அடிப்படையாக வைத்து வழக்கு பதிவு செய்தவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுபோன்று வரும் மெயில்களை நிறுவனங்கள் கவனமாக கையாள வேண்டும் எனவும், அதன் மூலமாக கூட நிறுவனத்தின் டேட்டாக்களை திருட வாய்ப்புள்ளதாகவும் தமிழக சைபர் கிரைம் பிரிவு போலீசார் எச்சரித்துள்ளனர்.